கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்கு தத்துவம் அல்லது நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3:16 அந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்து வச்சிருக்கோம். என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ஏன் அந்த வசனம் நமக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை தருது அப்படின்னு சொன்னால், நம்ம பழைய பண்ண அற்புதங்களை பார்த்தோம்ல, அதே போல் அந்த அற்புதத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு சொல்கிறதோடைய மிகவும் என்ன செஞ்சுன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த அல்லது ஆணுடைய பிள்ளைங்களை அவர் எவ்வாறு காப்பாற்றுகிறார் அப்படின்றத ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அது மாத்திரம் பெரிய நம்பிக்கை, நித்திய ஜீவனுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு மீட்பின் சத்தியத்தை ரொம்ப அழகாங்க சொல்லி வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், வாதைகள் எல்லா வாதைகளும் என்ன செஞ்சார், பார்வனுடைய மனம் கடினப்பட்டுச்சு. ஆனால் என்ன ஆச்சு, கடினப்பட்டதோடு இல்லாமல் மக்களை அவர் ஆண்டவர் அவங்க அழைத்த அல்லது அவங்க கேட்ட வேண்டுகோளுக்கு அவர் இணங்கலை. ஆனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், முதற் பேரானவர்கள் அதில் அது மனுஷன் மாத்திரம் இல்லை, யார், ஆடு மாடுகள் கூட. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்யணும், ஆட்டுக்குட்டியை அவங்க வட்டி அதனுடைய ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாசலில் நிலைக்காலில் பூசணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா சங்கார சூதன் பாஸ் பண்ணும் பொழுது அல்லது கடந்து போகும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள் வீட்டில் அந்த சேதமும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நடந்துச்சு. அப்போ பார்வனுக்கு மிகுந்த கோபம். அப்படி வந்த பிறகு என்ன செஞ்ச ஆரம்பிச்சோன்னா, இந்த மக்கள் என்ன செய்ய போகிறாரு, அமுச்சு விட போகிறாரு. என்னது, அவங்க கேட்ட ரிக்வஸ்ட் படி அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கடந்து போக போகிறாங்க. எங்கேருந்து அப்படின்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து என்ன செய்ய போகிறாங்க, கானான் தேசத்தை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நோக்கி அவங்க பிரயாணப்பட போகிறாங்க. இதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதே போல் செய்தாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, தப்பித்து கொண்டாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, அடிமைப்படுத்தினவர் வீட்டில் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே கஷ்டமாக போச்சு. இந்த செய்தி அல்லது என்ன நமக்கு தருது நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னது, சகல பாவங்களை என்ன செய்ய மன்னித்து அவங்கள என்ன செய்யுது, அங்கேருந்து விடுக்கப்படுது. அவங்கள என்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது போல பாவ அடிமைத்தனத்தில் இருந்த உங்களையும் என்ன மீட்பதற்கு அந்த பரலோகத்தின் தேவன் என்ன செஞ்சாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சாரு, மயிர்கத்திரின் முன்பாக நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சாரு, அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார். அவர் மரித்ததன் நிமித்தம் என்ன செஞ்சுன்னா, நமக்கு என்ன இருந்துச்சு, மீட்பு கிடைச்சிச்சு. சாத்தானத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்களை அந்த சங்கார தூதத்திலிருந்து விடுபட்டு அந்த அடிமைத்தனமாக எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்டு போனாங்களோ, அதே போல் ஆண்டவர் நமக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அதே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், இந்த பாவ உலகத்தில் இருந்து அவருடைய ரத்தத்தை நம்ம விசுவாசித்து, எனக்காக ஒருவர் மரித்தார், என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அப்படி எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தாங்களோ அதே போல் நமக்கு பரம கானானாகிய பரலோகத்தை கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கார். யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ, யாரெல்லாம் அந்த நிலைக்கதவுல அவருடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசியிருந்தாங்களோ, அவங்க வீட்டில் என்ன இல்லை, எந்தவித சேதமும் இல்லை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த சேதம் இல்லாதபடி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்காக ரத்தம் சிந்தின அந்த தேவனை விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் 2ஆம் முறை வரும் பொழுது அவரை நோக்கி எதிர்கொண்டு போகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்யலாம், அவரோடு கூட அந்த பரம கானானுக்கு செல்லலாம். அப்படி ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவர் என்ன செய்யுங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் ஒருவேளை நம்ம விசுவாசிக்கம் இல்லாமல் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு தெரியாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு தெரிலன்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், பரலோகம் நமக்காக காத்து கொண்டிருக்குது. கண்ணீர் இல்லாத தேசம், கவலை இல்லாத ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு போக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை சிந்தின இயேசுவை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுகிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால்,
என்ன செய்யுங்க, என்னோட கூட ஜெபத்தில் வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான பரலோக தந்தையே சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து நாங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தரலுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம காணானை நாங்கள் வந்தடைத்தக்கதான பாதையில் நாங்கள் பாதியிலே நின்று விடாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரை தொடர்ந்து நாங்களுடைய அன்பிலே நிலைத்திருப்போம். நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். தேவ ஆவியாண்ட ஒத்தாசை ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தனி நபர்களை ஆசீர்வதிங்க, அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு வேலை சுகவீனம் பலவீனங்கள் இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு சந்தோஷம் சமாதானத்தை காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. நன்மை இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை ருசி பார்க்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே, அதே போல ஒவ்வொருவருமே ருசித்து பார்க்கும், அன்பை ருசித்து பார்க்கும் அவங்களை வழிநடத்துங்க ராஜா. ஏற்றுக்கொள்வோம். இப்படி உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம், எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி எல்லாரும் நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து அவர்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வைக்கும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரின் பிள்ளைகளும் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் ஆண்டவரை தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைகள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வேணும் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.